ஐயா ப்ரோ, வெளியில சின்ன பிள்ளைகள்லாம் பயப்பட மாட்டோம், மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம் இருக்காங்க. அவங்களுடைய ஆணைக்கு நான் கட்டுப்படணும். அதனால ஒரு கட்சிங்கிறது சாதாரணமா உருவானது இல்லை. இன்னைக்கு டாக்டருக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறந்தோன்னு டக்குன்னு வளர்ந்து அப்பா அம்மாட்ட பேசினதா சரித்திரமே கிடையாது. இப்படி ஒரு குழந்தை உருவாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்தோன்னே நேரம் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா நல்லா இருக்கியா, ஏக்கா யாரு அப்பா யாரு, பேய் என்னடா பிறந்தோன்னு பேசுனேன், என்னடா பேய் பிறந்துட்டான் போல இருக்கு, இந்த ஒரு நிமிஷம் நான் கடையில போய் மிட்டாய் வாங்கிட்டு வரேன்ட்டு பிறந்த குழந்தை இறங்கி நடந்து போனா அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா ஐயா? பிறந்த குழந்தை எடுத்தோன்னு நடந்து போனா அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா? நடந்து போனாலே பயப்படுறாங்க, பேசினாலே பயப்படுறான், பேய் பிறந்துருச்சுன்னு மிரள்றான். ஒரு குழந்தை பாம்பை பிடிச்சி விளையாடுமா? அவர் விளையாடுவாங்களாம். ஐயா ப்ரோ, குழந்தை பாம்பை பிடிச்சி விளையாண்டா பாம்பு போட்டுச்சுன்னா வாயில நுறதான், பார்த்துக்குங்க. குழந்தை பேசுறதே முதல்ல பிறந்தோன்னு பேசாது, நடக்காது. ஒரு குழந்தை நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும், நடவண்டி வச்சு நடந்து, செவுத்த பிடிச்சு நடந்து, அப்பா அம்மா கைய பிடிச்சு நடந்து, அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு ரசிச்சு அந்த குழந்தை ஓடுறத பார்த்து பேசுறத பார்த்து ஒரு குழந்தை வளர்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன நக்கலா? என்னங்கடா அது? டாக்டர் அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஒரு வியாதிக்கு வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க மருந்து, 15 நாளைக்கு எழுதி கொடுக்குறீங்க. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று. இது வந்து பிஃபோர் மீல்ஸு, இது ஆஃப்டர் மீல்ஸ். சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். 15 நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இடையில நின்றுச்சுங்கிறதுக்காக நிறுத்திடாதீங்க, 15 நாளும் சாப்பிடணும். ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், 15 மாத்திரையும் ஒரே நாளில் தின்னுபிட்டு வந்து வயிறு வீங்கி போய் படுத்து கிடக்கிறேன். ஏன்டா டாக்டர் சீக்கிரம் சரியாகணும்ட்டு 15 ஒரே நாள் சாப்பிட்டேன் டாக்டர். அறிவு இருக்காடா உனக்கு? படிப்படியா குணமானும்டா, அதுக்கு பேர் தான்டா குணமாகிறது. படிப்படியான வளர்ச்சி தான் நிரந்தரமான வளர்ச்சி. எடுத்தொன்ன உருவாகின்ற வளர்ச்சி வரும், ஆனால் வந்த நேரத்திலே காணாமல் போய்விடும். அப்படி காணாமல் போனவர்கள் எத்தனையோ பேர். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றவர்களை பார்த்து என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் திரைப்படத்தில் வசனம் எழுதினார். நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியிலே, நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே, நீ விட்டில் பூச்சியாக நெருப்பிலே விழுந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இறந்து போவாய். அடுத்து உதாரணம், நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே, கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே, புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றே. இன்று திமுக என்ற அந்த நெருப்பு பந்தத்தின் அதை வீழ்த்தனும் நினைத்த வெட்டில் பூச்சிகள் எல்லாம் இன்று திமுக என்ற ஜோதியிலே ஐக்கியமாய் பல பேர் கிடக்கிறார்கள். யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வருத்தப்படுவாங்க. சில வெட்டில் பூச்சிகள் அந்த வெப்பத்துக்கு பயந்து அந்த பக்கம் விழுந்து தானா செத்து கிடக்குது. திமுகவை தீய சக்தி என்று சொன்ன அந்த குரூப் எல்லாம் தீஞ்சு போன சக்தியாக இன்று இருக்கிற இடம் தெரியாம இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, எங்களை பற்றி மேடையிலே எதிர்த்து பேசாமல் விட்டு விட்டார். ஆனால் நாங்கள் மிகவும் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறோம் என்று பொருள். ஐயா, உங்களை பத்தி ஏன் பேசலன்னா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம். நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறது அந்த குரூப்புகளுக்கு ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஏதோ பெருமையா பேசிட்டாங்கன்னு பீதிக்கிட்டு தெரியாதீங்க. அவரு சொல்றாரியா, திராவிட முன்னேற்ற கழகம் சரிந்து கொண்டிருக்கிறது. யார் யாரை பார்த்து சரிந்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை கிழக்கு மாவட்டம் தமிழகத்திலே எடுத்திருக்கின்ற முதல் முயற்சி.
என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சரங்கத்தில் 17,000 முத்துக்களுக்கு நடுவில் 182 வைரங்களை தேர்ந்தெடுத்து அந்த 182 வைரங்களில் 3 மாணிக்கங்களை மேடையிலே அமர்த்தி அவர்களை எல்லாம் அந்த 182 பேரையும் உடனடியாக மேடையிலே ஏற்றி அவர்களுடைய திறமையை இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலில் முயற்சி எடுத்த மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம் தான். கிழக்கு என்பது ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளம். கிழக்கு நோக்கி நான் செல்கிறேன் என்று சொன்னால் வளர்ச்சியை நோக்கி நான் செல்கிறேன். என் வாழ்க்கையில் கிழக்கு திசை தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நல்ல காரியம் தொடங்கி இருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஊர்களிலே சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார். அனைத்து ஜாதியினரையும் ஒரு இடத்திலே குடியமர்த்தி பெரியார் சமத்துவபுரம் என்ற சமத்துவபுரத்தை உருவாக்கினார். ஆனால் ஒரு ஆலயத்தையே சமத்துவபுரமாக உருவாக்கிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுடைய அருமை அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள். அவர் நடத்திய ஒரு மாபெரும் புரட்சி எது என்று சொன்னால் தமிழ் கடவுளான முருகனுக்கு பழனியிலே நடத்திய அந்த தமிழ் மாநாடு தான் உலக அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தி இந்துக்களினுடைய அந்த அறத்தை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரியான கட்சி அல்ல என்பதை நிலைநாட்டிய மாநாட்டை நடத்தி காண்பித்தவர் நமது அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அவர் அமைச்சராக இருக்கின்ற இந்த தமிழகத்தில் நான் ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நம் மாநகரத்தினுடைய மேயர் அருமை சகோதரி, நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி MK ஸ்டாலின் கொடியேற்றிய அந்த ரிப்பன் கட்டிடத்தில் மிகப்பெரிய ஆங்கில துறைகளெல்லாம் கொடியேற்றிய அந்த ரிப்பன் கட்டிடத்தில் தேசிய கொடியை ஒரு பெண் மேயர் ஏற்றி அவரை அழகு பார்த்து அந்த திராவிட மாடல் ஆட்சியின் சென்னை மாநகரத்தின் பெண் மேயராக இன்று நம் அனைவருடைய உள்ளத்தையும் நிறைத்திருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்கள். அவர் ஒரு தடவை ஒரு பத்திரிகைக்காரங்க பேட்டி கேட்டாங்க, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் டூயிங் இன் த ஃபார் த ஃப்ளட் அப்படின்னு கேட்டோன்னா ஆங்கில பத்திரிகைக்காரன் ஒருத்தன் கேட்டான்னு சொன்னோன்னா அவங்க தமிழ்ல பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் சரளமாக அந்த ஆங்கிலத்தில் அவர்கள் சொன்ன பதிலை பார்த்து சரியான நபரைத்தான் எங்கள் தளபதி மேயராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பார்த்து நானே அந்த இடத்துல கைத்தட்டினேன். அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மேயர்களில் 11 மேயர்கள் பெண் மேயர்களாக உருவாக்கிய வெற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த மேயர்களில் ஒருவர் எங்க சகோதரி பிரியா ராஜன். என் அருமை தம்பி திருவிக்கா நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி. ரொம்ப பார்க்கறதுக்கு எளிமையா இருப்பார். எம்எல்ஏன்னா சில பேர் எப்பயும் கூட ஒரு 2 பேரோட அப்படியே வருவா. அப்படியே சொல்லுப்பா என்ன ரைட்டு, அந்த பேப்பர்லாம் எடுத்து போடு, இந்த சேரை வரிசையா எடுத்து போடுன்னு எல்லாரும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னுடைய தம்பி தாயகம் கவி யாருக்கும் ஆணையிட மாட்டார். அந்த வேலையை தானே எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையான சட்டமன்ற உறுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள்ல எல்லோரும் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு குரல் எழும்பி கோஷத்தை உருவாக்கும். டாக்டர் கலைஞர் அப்படின்னா எல்லாம் வாழ்கம்மா, தளபதி MK ஸ்டாலின் வாழ்க, திராவிட மாடல் நாயகர் வாழ்க அப்படின்னு அந்த கோஷத்தை தொடங்கிறது. பெரும்பாலும் இதுவரை நான் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களில் என் சகோதரர் தாயகம் கவிதான் அந்த உணர்ச்சி பொங்க அந்த கோஷங்களை எழுப்பக்கூடிய ஆற்றல். என் தம்பி தமிழன் பிரசன்னா. பிரசன்னாங்கிறது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தில் வர்ற வார்த்தை. சதுர்புஜம், பங்கஜ வதனம், பிரசன்ன வதனம், விஸ்வம் அப்படின்றதுல பிரசன்ன வதனம். பிரசன்னம்னா அழகு என்று பொருள்.
தமிழை அழகாக உச்சரித்து சனாதனத்தையும் அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளையும் எதிராக தொலைக்காட்சிகளிலே பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு புள்ளி விவரங்களை அள்ளித்தந்து அவர்களின் கண்களிலே விரலை விட்டு ஆட்டுகின்ற விவாதம் செய்கின்ற ஒரு சிங்கமாக தொலைக்காட்சியில் கர்ஜிக்கின்ற என் தம்பி தமிழன் பிரசன்னா முன்னால் அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தலைமையை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தமிழ்வேந்தன், அருமை சகோதரர் ருத்ரமூர்த்தி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாமி கண்ணு மற்றும் சரிதா மகேஷ்குமார், புனிதவதி எத்திராஜன் மற்றும் பரிமளா சுரேஷ் பாபு நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற அவர்களுக்கும், எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றிய அருமை தம்பி பம்மல் தினேஷ் என்ன அருமையா பேசினார் பாருங்க. உண்மையில இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு இந்த வயசுல கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி தம்பி மாறன் அப்படியே இப்படி நின்று பேசுறதுல அப்படியே அந்த கோபத்தை அப்படியே அருமையா வெளிப்படுத்தினார். இந்த வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ஒருங்கிணைப்பாளராக இன்று செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் யாழினி. டாக்டர்னா பெரும்பாலும் பேச மாட்டாங்க, பேசாம இருக்கவர் தான் ரொம்ப அறிவார்ந்த டாக்டர். நெஞ்சு வலிக்குதுங்க டாக்டர், காலையிலிருந்து ஒரே வாந்தி கிருகிருன்னு வருது. அவன் ஒரு 15 மாத்திரை எழுதி அவன் கையில கொடுத்து அங்க போய் ஒரு கம்பவுண்டர்கிட்ட வாங்கி போய் சாப்பிடியாம. பெரிய டாக்டருங்க, வாய் திறந்து பேசவே மாட்டாரு. காரணம் என்னன்னா அவர் அவ்வளவு அறிவானவர். அறிவான டாக்டர்னா பேசக்கூடாதுன்னு ஒரு தியரியை வச்சிருந்தான். ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து எளிமையாக பேசக்கூடிய ஒரு டாக்டர் நம்ம டாக்டர் யாழினி. அதனால இவங்கெல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு அமைச்சரும் மேயரும் கீழே உட்கார்ந்துருக்காங்க பார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக் கொடுத்த மக்கள் மனித நேயம். சும்மா மேடையில தனியா ஒரு 4-5 பேர் தங்கிட்டு உட்கார வச்சுட்டு மைக் எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்துல ஓடுறது, இந்த ஓரத்துல ஒடியாடுறது, அப்புறம் நின்று பேசுறது, அப்புறம் பேப்பரை பார்த்து பேசுறது, பார்க்காம பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, தயவுசெய்து கை தட்டி ஏதாவது ஏடாகுணம் பண்ணிடாது. இங்க ஓடுறது ஒடியாடுறது, இந்த மாதிரி ஒரு 42 நிமிஷம் எழுதி கொடுத்த பேச்சை எடுத்து பேசிக்கொண்டு பேசக்கூடிய அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இளைஞர்களை மேடையிலே அமர வைத்து அமைச்சரும் மேயரும் கீழே அமர்ந்து அவர்களுடைய பேச்சை கைதட்டி ரசிக்கிறார்களே, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இதுக்கு தலைப்பு எவ்வளவு அழகா தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் ஒவ்வொரு மேடையிலும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் பரவசத்துக்கு நடுவிலே உச்சரித்த வார்த்தை தான் அந்த வார்த்தை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அதுல கட்டுமரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இப்படி கூட அவர் பேசியிருக்கலாம். நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் படகாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம். ஏன் படகுங்கிறத விட்டுட்டு கட்டுமரம் சொன்னார்னா, படகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓட்டையாயிருச்சுன்னா அதுக்குள்ள தண்ணி படகும் மூழ்கிறான். படகை திருப்பி போட்டோம்னா படகும் உள்ள போயிடும். ஆனால் கட்டுமரம் எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அது மக்களை ஏற்றிக்கொண்டு செல்லும். இது எதுக்காக தலைவர் கட்டுமரம்னு சொன்னார்னா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த என் உயிரினும் மேலானங்கிற வார்த்தை, அடடடா. சில பேர் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அப்படிம்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. நம் தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே சொன்ன அந்த ஒரு வாக்கியம் இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் எதிரொலித்து
இன்று தமிழகத்தில் பின்பற்றப்படும் திராவிட மாடல் இந்திய மாநிலங்களுக்கே மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை எது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அந்த வார்த்தை என் உயிரினும் மேலானங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. சில பேர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில் பயன்படுத்தின வார்த்தை அது. நெஞ்சில் கொடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா. பட்டுக்கோட்டை ஒரு காதலன் பாடுற மாதிரி எழுதுற வார்த்தை அது. நெஞ்சில் நிறைந்திருக்கும்னு எழுதியிருக்கலாம், நெஞ்சில் மகிழ்ந்திருக்கும்னு எழுதியிருக்கலாம், நெஞ்சில் வாழ்ந்திருக்கும்னு கூட எழுதியிருக்கலாம். ஏன் குடியிருக்கும்னு எழுதினார்னா அவன் வாடகைக்கு கூட குடியிருப்பான், வந்துட்டு எப்ப வேணாலும் காலி பண்ணி போயிடுவேன். அதனாலதான் நான் குடியிருக்கும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன்டா. அதனால நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்தை விட்டு காலி செய்வார்கள். ஆனால் உயிரோடு கலந்த உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் கொள்கையிலும் திராகத்திலும் வேதனையிலும் கட்சியோடு வாழ்ந்து உரம் போட்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற வார்த்தை எப்படி உருவான வார்த்தை அது. திராவிடம் என்கிற வார்த்தையை கேட்டாலே சில பேர் மிரள்றான். அந்த திராவிடம் வரக்கூடிய அந்த வரியை நீக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறாங்க. திராவிடம்ங்கிற வார்த்தை எங்கெங்கிருந்து உற்பத்தியான வார்த்தை தெரியுமா? திராவிடம்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் என் தம்பி தமிழன் பிரசன்னாக தெரியும். கிரீசன் என்ற ஒரு தமிழ் வரலாற்று ஆய்வாளர் தான் திராவிடம்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினார். அதுக்கடுத்து திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் தாயுமானவர். அவருடைய பாடலில் திராவிடம்ங்கிற சொல் வருகிறது. அதுக்கடுத்து திராவிட மொழி குடும்பம் என்று திராவிட மொழிகளை ஆய்வு செய்தவர் கால்டுவெல் என்ற ஒரு மேற்கத்திய அறிஞர் இங்கே தமிழ் மொழியையும் திராவிட மொழிகளையும் ஆய்வு செய்து ஒப்பிலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலை ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழில் அந்த நூலை எழுதி திராவிட மொழி குடும்பம் என்பதை உருவாக்கியவர் கால்டுவெல். இந்த வரிசையில ஏன் பெரியார் திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா? ஆரியம்ங்கிற வார்த்தைக்கு எதிர் சொல் தான் திராவிடம். திராவிடம்ங்கிற வார்த்தையில் இருந்து தந்தை பெரியார் ஜாதிய ஒடுக்குமுறையை அடக்குவதற்காக அதன் எதிர்குறியீடாக திராவிடம் என்கிற சொல்லை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடனல் திருநாடுங்கிற வாக்கியத்தை மட்டும் கட் பண்ணிட்டு பாடியிருக்காங்க பாருங்க. அந்த தமிழ்தாய் வாழ்த்தை என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் எப்படி உருவாக்கினார் தெரியுமா? அந்த தமிழ்தாய் வாழ்த்து என்ற பாடல் உருவான பிறகுதான் இந்திய குடியரசுத் தலைவர் தமிழ்தாய் வாழ்த்து என்று சொன்னவுடன் தமிழ்தாய்க்கு எழுந்து நிற்க இந்திய குடியரசுத் தலைவரை வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரையே தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்ன எந்திரிச்சு நிக்க வச்சார். அந்த தமிழ்தாய் வாழ்த்து உருவான வரலாறு மனோன்மரியம் சுந்தரமுடியில எழுதிய நீராறும் கடலுடுத்த என்ற பாடல்ல அந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் கொடுத்து மியூசிக் போடுங்க அப்படின்னு சொன்ன எம்.எஸ். விஸ்வநாதன் வெவ்வேறு டியூன்ல மியூசிக் போட்டார். ஹம்சதுனி ராகத்துல போட்டார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராறும் வதனமென்ன. தலைவர் பார்த்தாரு, இதெல்லாம் கர்நாடக சங்கீதம் படிச்சவங்க தாங்க பாட முடியும், இன்னும் கொஞ்சம் டியூனை எளிமையாக்குங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் அப்படின்னு போட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி எளிமையா இருக்க, எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அதுல போடுங்க அப்படின்னு சொன்ன எளிமையான ராகம் என்று நீங்களே சொல்லுங்க. தலைவரே சொல்லியிருக்காரு,
எல்லாரும் எளிமையா பாடக்கூடிய ராகம் மோகன ராகம். அந்த மோகன ராகத்துல தமிழ் தாய் வாழ்த்த போடுங்கன்னு சொன்ன உடனே, மோகன ராகம்ங்கிறது எளிமையான சுரங்களை உடையது. சரி க பத சாத பகரே ச, எளிமையான சுரங்கள். அதுல வர்ற திரைப்பட பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அதுல வந்த திரைப்பட பாடல் 1 2 சொன்னா மோகன ராகம் எதுன்னு உங்களுக்கே தெரியும். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன, மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா அப்படிங்கிற மோகன ராகத்துல நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை தொழிலெழுகும், நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுதும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு. தேசிய கீதத்திலேயே ரவீந்திரநாத் தாகூர் திராவிடம்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கார். பஞ்சாப சிந்து குஜராட்டம ராட்டா திராவிட உட்கல வங்கான்னு எழுதியிருக்காரு. அந்த வரியை நீக்கிட்டு தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழ்தாய் வாழ்த்துனா உங்களுக்கு என்ன சுக்கு மிளகா அல்லது தொக்கா? எல்லா தமிழனும் எதிர்த்து நின்று திராவிட நல் திருநாடும் என்ற வார்த்தையை நீக்கிய அந்த செயலுக்கு வன்மையாக எல்லோரும் கண்டிப்பார். திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடுத்த தலைமுறை எங்கள் துணை முதலமைச்சர் இளைய தலைவர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வருகை எப்படிப்பட்ட வருகை தெரியுமா? சும்மா சாதாரணமா அல்ல. முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனராக பொறுப்பு கொடுத்தார்கள். அதை மிக சிறப்பாக செய்து முரசொலியினுடைய பவள விழாவை வெற்றிகரமாக இந்தியாவின் அனைத்து பத்திரிகை ஆசிரியர்களையும் வைத்து நடத்தி காட்டினார். ஒரு செயலை கொடுத்தோன்னா அதை திறமையா நடத்தி காட்டினார். அப்பதான் அடுத்த பொறுப்பு அவருக்கு கிடைக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சட்டப்பேரவை தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று இறுதியாக முடிவெடுத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் உதயநிதி அப்பொழுது பொறுப்பேற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எப்படி தெரியுமா பயன்படுத்தினாரு? கழிப்பறைகளுக்குள்ள போய் மக்கள் எப்படி அந்த கழிப்பறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த இடத்துக்கே போய் அந்த கழிப்பறைகளை முதலில் சுத்தம் செய்து கழிவுநீர் வாய்க்கால்களை சீர் செய்து அந்த தொகுதியை இன்று தமிழகத்தின் மாடல் தொகுதியாக உருவாக்கி காட்டியிருந்தார். அதை பார்த்த பிறகு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு, விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த பொறுப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த பொறுப்பையும் சிறப்பாக செய்து கேலோ இந்தியா என்ற விளையாட்டு போட்டியையும் கார் பந்தயத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி செஸ் போட்டியையும் வெற்றிகரமாக நடத்தி அந்த செயலாற்றலை பார்த்து இன்று துணை முதலமைச்சராக இன்று அவர் உருவாகி இருக்கிறார் என்றால் படிப்படியான வளர்ச்சி. அவர் ஐபிஎல்லையும் இன்டர்நேஷனல் மேட்ச்லையும் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்ப யாரு? நம்ம துணை முதலமைச்சர். வெளியில சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து லப்பர் பந்துல சிக்ஸர் அடிப்பவர்களை பார்த்து கைதட்டுபவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் பயப்பட மாட்டோம். எங்கள் துணை முதலமைச்சர் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். களத்தில் இறங்கி ஐபிஎல் ஆடுறாரு, களத்தில் இறங்கி மேட்ச் ஆடுறாரு. ஆனால் ரப்பர் பந்தை வைத்துக் கொண்டு சிக்ஸர் அடிக்கின்ற அந்த டுபாக்கூறுகளை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் அஞ்ச போவதில்லை. திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரே இதற்கு பதில் சொல்லிவிட்டாரே என்று அவர்கள் எல்லாம் நினைக்கலாம். ஆனால் இதற்கு ஏன் பதில் சொல்கிறோம் என்று சொன்னால், எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை சீண்டி இருக்கிறீர்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கொள்கை பரப்பு செயலாளர் என்ற எங்களுடைய கடமை. படிப்படியான வளர்ச்சி தாயா, நிரந்தர வளர்ச்சி. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். வெயிட் குறையணும்னு நம்ம டாக்டர் யாழினி மாதிரி ஒருத்தட்ட ஒரு ஐயா வெயிட் குறையணுங்க, ரொம்ப உடம்பு பெருசாகி போச்சு, டாக்டர் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க மருந்து. 60 நாள்
தொடர்ந்து சாப்பிடணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை அப்படின்ட்டு 12 மணி நேரம், காலையில் 6 மணிக்குலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை 60 நாள் சாப்பிடணும். சரிங்க டாக்டர் அம்மா அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இவன் போய் ஒன்று 1 மணி நேரம் யோசித்து எப்படா ஞாபகம் வச்சு போடுறதுன்னு அலாரம் வச்சு போட்டு பார்த்தேன். ஒன்றும் முடியல. ஒரு நாளைக்கு 10 மாத்திரையா 6 நாளில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 15-20 நாள் ஆகிப்போச்சு. 60 நாள் கழிச்ச அந்த அம்மா அந்த வெயிட் குறையணும்னு சொன்ன அந்த நோயாளியோட மனைவி டாக்டரை பார்க்க வந்திருக்கு. 60 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எங்க உங்க வீட்டுக்காரரு வெயிட் குறைஞ்சிட்டாரா? இல்லைங்க, அவரை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா இடுப்புல ஒரு குழந்தை. யாருன்னா என்ன மீச வச்சிருக்கு இந்த குழந்தை? அவர் தாங்க எங்க வீட்டுக்காரரு. 60 நாள் சாப்பிட வேண்டிய மாத்திரைய 3 நாளில் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. திடீர்னு அப்படியே சுருங்கிட்டாரு அப்படின்னு. 3 நாட்களில் வெயிட் குறையிற மாத்திரையை சாப்பிட்டு சுருங்கி போன குழந்தையை போல இன்று படிப்படியான வளர்ச்சியை இந்த நாட்டுக்கு உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க திராவிட மாடல் நாயகருடைய அந்த வழித்தோன்றலாக இன்று வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி உதயநிதி இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இந்தியன் லீடரா இன்னைக்கு பிரகாசமா இருக்காருன்னு சொன்னா, அவர் மூட நம்பிக்கையையும் ஜாதிய ஒடுக்குமுறையும் எதிர்த்து பேசிய அந்த ஒரு பேச்சு இந்தியா முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி இந்திய அரசியல் தலைவர்களில் ஒருவராக இன்று நம் துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய துணிச்சலும் அந்த பெரியாருடைய கொள்கையும் பேசக்கூடிய அந்த ஆற்றலும் தான் காரணம். அதனால அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கொடி இருக்கே, கருப்பு சிவப்பு கொடி, ஆஹா, அந்த கொடியினுடைய அந்த மப்ளரை தோல்ல போட்டு நாங்கெல்லாம் பேசும் பொழுது எவ்வளவு பெரிய கம்பீரம் இருக்கும். அந்த கருப்பு சிவப்பு கொடியினுடைய வரலாறு எப்படி உருவாச்சு தெரியுமா? கருப்பு நிறம் என்பது எதிர்ப்பின் நிறம், சிவப்பு என்பது புரட்சியின் நிறம். ஒரு ஜாதிய ஒடுக்குமுறையையும் மக்களினுடைய அடக்குமுறையையும் எதிர்க்கக்கூடிய கருப்பையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் புரட்சியான சிவப்பையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய கொடிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி. ஏதோ ஒரு ஆளு மஞ்சப்பையில அக்கில்ல வச்சுட்டு அந்த மஞ்சப்பைய ஓபன் பண்ணி ஒரு கொடி எடுத்து ஏற்றப்பட்ட கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி அல்ல. கருப்பு நிறத்தை பார்த்து விரலை கீறி அதனுடைய ரத்தத்தை நடுவிலே தோய்த்து தன்னுடைய ரத்தத்தால் சிவப்பு நிறத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு தலைவனின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி எங்க? மஞ்சப்பையில வெத்தலாக்கு மாதிரி கொண்டு ஒரு கொடியை கொண்டு திடீர்னு ஏற்றப்பட்ட கொடி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா. அதனால நீங்க யாரும் கைதட்டி என்னை வேற மேட்ரு கொண்டு போயிடாதீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடியை பெற்றது. இதுவரை கொடியையும் சின்னத்தையும் மாற்றாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட பவள விழா காணும் இயக்கத்தில் இந்த இயக்கம் 2026 எங்கள் தலைவர் சொன்னது போல 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று நாங்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்துவோம். அதற்கு எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் மட்டுமல்ல, நான் அந்த 192 பேச்சாளர்கள்ல ஒரு 60 பேச்சாளர்களை நானே பேர் எழுதி போன் நம்பர் எழுதி கையில் வச்சிருக்கேன். அவர்களை அன்பகத்தில் எங்க துணை முதலமைச்சரினுடைய உத்தரவை பெற்று நான் அவர்களை எங்களுடைய மேடையிலே அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய திறமையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்வேன் என்று சொல்லி, ஏதோ முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் அல்ல. மோகநிதியை விட, சிவரஞ்சனியை விட, வியானி விஸ்வாவை விட 1000 சிறந்த பேச்சாளர்கள் எங்கள் கழகத்தினால் இன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நாளைக்கு போர்க்குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே ஒலிப்பார்கள் என்று சொல்லி இன்று எங்கள் முன்னால் பேசிய அருமை தம்பி தினேஷ், மாறன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்கள் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.